அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்காக இந்த வீடியோ பதிவுல நிறைய பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கும் இதுல ஏதாவது ஒரு விஷயம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நான் நல்லா பூஜை பண்றேன், எல்லாமே சாமி கும்பிட்டு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் வந்து உடம்பு சரியாம போயிருது எனக்கு அன்னைக்கு, ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. அதாவது உண்மையா பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய கவலையாவே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மள வந்து சாமி கும்பிட்றவங்கள பார்த்து ஏதாவது நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு சாமி கும்பிட்றா, இவளுக்கு என்ன பெருசா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்குமே அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு வந்து கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சு 7ஆம் திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துதான் எனக்கு வந்து வேலை வந்து போச்சு. டெர்மினேஷன் ஆர்டர் அன்னைக்குதான் வந்துச்சு. சரி முருகா நன்றி, உன் சோதனைக்கு அடுத்த லெவல் எனக்கு வந்து தயார்படுத்துற, அது எனக்கு புரியுது, நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக போறேன்னு சொல்லி நான் முருகன்ட்டே சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி அதுக்கு வேலை போய் ஒரு மாசத்துலயே வந்து எனக்கு வந்து நாள் தள்ளி போச்சு. செகண்ட் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்சீவா இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி டிஎன்சி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சோதனை வந்துருச்சு. இதுக்காக நான் போய் கடவுள்கிட்ட போய் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து நான் இவ்வளவு பூஜை பண்றேன், இத்தனை வருஷம் உனக்கு வந்து நான் வந்து எல்லாமே பண்றேன், எனக்கு போய் நீ இப்படி பண்ணிட்டியேன்னு நான் கேட்டா, எனக்கு என்ன மாதிரி ஒரு சுயநலவாதி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நான் கேட்காம தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடு கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க, எனக்கு நகையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் வந்து வேலை கொடுக்கும் போது கூட என்ன சொன்னேன் அப்படின்னா, நாகமணி கோயில்ல நான் அம்பாள்கிட்ட நேரடியாக தான் பேசுவேன். இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, இதுக்கு இதெல்லாம் செய்யற அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடு கட்டுற சமயத்துல எனக்கு அந்த லோன் ப்ராசஸுக்கு என்னுடைய சேலரி பே பில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம். இது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாவே சொல்லுவேன். நான் வேலைக்கு போனேன், அந்த இதை வச்சுதான் பே ஸ்லிப்பை வச்சுதான் எனக்கு எங்க வீட்டுக்கார வைக்கிற, அவங்க நடத்துற இன்ஸ்டியூஷன் வச்சுற வருமானம் எல்லாம் சேர்ந்து 2 பேரோட பேங்க் பேலன்ஸ் வச்சுதான் இந்த மாதிரி வந்து வருமானம் வருது. அப்படிங்கிற பட்சம் தான் எங்களுக்கு லோனே வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த லோனை வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேலை வேணும்னு சொல்லி கடவுள் அப்ப தீர்மானம் பண்ணி எனக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. அப்ப நான் நல்லா சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடு கட்டியாச்சு, குழந்தையும் வந்தாச்சு. நான் வேணுனபடி குழந்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி வீடும் வந்து கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்களும் சேர்த்தோம். எல்லாமே வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கு. அப்ப 2வது குழந்தைக்கு, அதுக்கு முன்னாடி எனக்கு வேலை போகுது. சரி இது வந்து நீ தான் கொடுத்த, நீ எடுத்துக்கிட்ட, ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்து 2வது ஒரு குழந்தை வரப்போகுது, இதுக்காக தான் வேலை போச்சோ அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல எனக்கு வந்து டிஎன்சி வந்து பண்ணிட்டாங்க. பண்ணும்போது எனக்கு ரொம்ப அழுக தாங்க முடியல. ஆனா நான் கடவுளை ஒரு வார்த்தை கூட நான் திட்டல. ஏன் அப்படின்னா, இந்த குழந்தைய வந்து நான் எதிர்பார்த்து நான் கேட்கலதான். எனக்கு ஒரே ஒரு குழந்தை கூட, எனக்கு அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை கூட தான் நான் கேட்டேன். நீ கொடுத்த, ஆனா ஏன் பறிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து கடவுள், உனக்கு தெரியும் எல்லாமே. எனக்கு என்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய நல்வினை தீவினை இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு செய்வ, சந்தோஷம் துக்கம் எல்லாமே கொடுப்ப. நீ சந்தோஷத்தை கொடுக்கும் போது நான் உனக்கு நன்றி சொல்லிட்டு, துக்கம் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நான் உனக்கு வந்து திட்டினேன் அப்படின்னா அது வந்து சரியில்லை. ஏன்னா சந்தோஷமும் துக்கமும் என்னுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி தான் நடக்குதுங்கிறத எனக்கு புரிய வச்சதே நீதான் அப்படின்னு முழுசா வந்து கடவுள்கிட்ட நான் வந்து எல்லாம் நன்மைக்கேங்கிற அந்த ஒரு வார்த்தையை, அந்த தாரக மந்திரத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் செய்யறாங்க. நானுமே வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவேன், கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்ப இருந்த தெரு, அப்ப இருந்த மக்கள், அந்த பாதுகாப்பு இப்ப இருக்கிற வீட்டு பக்கத்துல எனக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, நீ வந்து காலையில போறது நல்லது இல்லை அப்படின்னு. என் வீட்டுக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதை மீறி நான் போய் ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா என் குடும்பத்தை யார் பார்க்க முடியும்? நான் எனக்கு வந்து சாமி கும்பிட்றதான் முக்கியம்னு சொல்லி நான் முன்னாடி போறேன்னாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு தெருநாயோ இல்ல வந்து ஒரு திருடனோ எவனோ ஒருத்தன் வரான் 5 மணிக்கு, இந்த ஆள் மாட்டாமே இல்லாத இடத்துல நம்ம போய் எப்படி வந்து நம்ம பண்ண முடியும்? அப்ப வந்து தெருவுல வந்து பெண்கள்லாம் இருந்தாங்க, நான் சேர்ந்து பண்ணேன். சோ கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறையும் நம்மளுடைய இறைவனுக்கு நம்ம செலுத்துற விஷயங்களை கூட கொஞ்சம் மாத்திக்கிறது நமக்குமே நல்லதுங்கிறத நான் சொல்ல வரேன். இதை போய் நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை செய்ய முடியல, ஐயோ கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரோ, நம்ம மேல கடவுளுக்கு வந்து பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காம, இன்னைக்கு ஏதோ ஒரு காரணம் இது வந்து தள்ளி போயிருக்கு, இதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து இருக்கும். இந்த டிஎன்சி பண்ணப்ப ஜாதகம் பார்த்தப்ப சொன்னாங்க, இந்த குழந்தை பிறந்திருந்தா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குறைபாடோட பிறந்திருக்கும், உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதை நான் நம்புறனோ நம்பலையோ, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு வந்து கடவுள் வந்து அதை வந்து இது பண்ணிட்டாரு.
ஆனா அதே வந்து கோவில்லையோ இல்ல எங்க வீட்டுக்கு யாராவது வராங்க, இப்ப ஏதாவது வந்து யாசகம் இருக்க வராங்கன்னா சில பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் சிரிச்சுக்குவேன், கொடுத்ததுதான் பறிச்சுக்கிட்டாங்க, இனிமே எங்க வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்குமே நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் உத்தரவு கேட்டாலே அது வரும், உத்தரவு வந்து உனக்கு இருக்கு அப்படிங்கறதா இன்ன வரைக்கும் சொல்றாங்க எல்லாருமே. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சுக்குவேன். அப்ப நாகமணி அப்பா சொல்லுவாரு, அங்க கோவில்ல இருக்க அப்பா சொல்லுவாங்க, நீ வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ புலம்புறத அவளால பார்க்க முடியாது, அதனாலதான் உனக்கு காலதாமதத்தோட கொடுத்தாலும் நல்லதா கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன், இதை நம்புறேன் அப்படின்னா, முதல் குழந்தைக்கு நான் போகும்போது எனக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்தவங்க அவங்க வேண்டினவங்களுக்கு எல்லாம் சடனா அடுத்த மாசம் வந்து அந்த புத்து மண்ணை சாப்பிடுவாங்க, அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல எனக்கு வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது, கோவமா வரும் சாமி மேல. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் எனக்கு மட்டும் தர மாட்டேங்கிறேன், மத்தவங்க இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற, இத்தனை வருஷமா நான் வந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன நீ வந்து பார்க்க மாட்டேங்கிறிய அப்படின்னு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, கொடுத்தா நல்ல தரமானதா உனக்கு கொடுப்பா, உன்னைய காக்க வைக்கிறா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை ரொம்ப நம்பி நான் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தான் நான் சாமி கும்பிடவே ஆரம்பிச்சேன். அதுல இப்ப எவ்வளவு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு விஷயங்கள் வந்து என் மனசுல வந்து உணர்றாங்க. அப்பயே குழந்தை கொடுத்தனா கூட சரி சாமி கும்பிட்டோம், குழந்தை குழந்துருச்சு, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தி கொடுத்தனால, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சனால, அந்த பொக்கிஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குறையில்லாம எனக்கு கிடைச்சனால, அந்த கடவுள் மேல இன்னமும் எனக்கு அதிகமா அன்பு வந்துருச்சு. இன்னும் நீ நிறைய செய்யணும், எனக்கு நீ நிறைய பண்ணணும் அப்படிங்கிற கடவுள் நம்ம கிட்ட வந்து கேட்கற மாதிரி எனக்கு தோணுது. நீ வந்து செய், இந்த பூஜையை பண்ணு, அந்த பூஜையை பண்ணு. நானா எந்த பூஜையும் பண்ணு நினைக்கல. அப்படி நான் நினைச்சேன்னா அது வந்து அகங்காரம். நான் தான் எல்லாம் பண்றேன் சாமிக்கு அப்படின்னு நான் சொல்றதுங்கிறது பெரிய பெரிய ஆணவம், அகங்காரம். சாமி தான் நம்மளை செய்ய வைக்கிறாங்க, இந்த பூஜையை இன்னைக்கு செய், இன்னைக்கு செய்ய வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னோட உடம்ப பாரு, உன் ஹெல்த்தை பாரு அப்படின்னு. அந்த டிஎன்சி பண்ணப்ப என் உடம்புல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தைராய்டா இல்ல வந்து சுகரா இல்ல வந்து பிபியா இதெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் பேபி நீங்க ஃபார்ம் ஆகினா கூட உங்க ஹெல்த்தை நீங்க நல்லா பாத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. சோ இந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். இத்தனை வருஷமா வேலை வேலைன்னு ஓடி 4 வருஷமா நம்ம உடம்பையே நாங்க சரியா கவனிக்காம இப்ப வந்து நம்ம உடம்பு வீணா போயிட முன்னாடியே கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து நம்மள ஹாஸ்பிட்டல் போக வச்சு நம்மள வந்து ஒரு அவேர்னஸ் பண்றாரு, ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு, நீ வந்து உடம்ப பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படிதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சகோதரி. அவங்க வந்து சாமி கும்பிட முடியலன்னு சொல்லி எந்த சாமி நம்ம மேல கோச்சுக்க போறது இல்ல. நம்ம மேல ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கவங்க ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது இறைவன் மட்டும்தான். எந்த ஒரு வித எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு காட்டுறது இறைவன் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போக வச்சது நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும். நம்ம நிறைய பேர் பண்ற விஷயம், வீட்டுக்காரர் சாப்பிடணும், குழந்தைங்க சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடணும், மிச்சம் மீதி தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லையா ஒரு டீயை போட்டு குடிச்சு நம்ம வந்து நம்ம அன்னைய பொழுத வந்து கழிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் வந்து எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆளுக்கு என்னத்தை நாங்க வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு என்னத்தை போய் நான் சாப்பிட்றது அப்படிம்பாங்க. ஒரு ஆளுங்க அத ஒரு உயிர், நீ இந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்க குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம். அதனால வந்து நீ நல்லா சாப்பிட்டுதான் இருக்கணும். நீ சாப்பிடாம இருந்தீன்னா எங்களுக்கும் தான் கஷ்டம், நீ வந்து மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் என் பையனுக்கும் அப்படிதான் சின்ன வயசுல இருந்து எல்லாமே கொடுத்து பழக்கி அவனை வந்து நான்வெஜ் வெஜ் எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அவனா அள்ளி நல்லா நீட்டா சாப்பிடுவான். என் கணவரும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, கரெக்டா சாப்பிடுவாங்க. நான் அதை விட ரொம்ப மோசம். காலை டிஃபனா எப்பவுமே யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். காலையில நமக்கு சாப்பிட்டாதான் அன்னைக்கு பொழுதே வந்து நம்ம நம்ம வயிற்றுக்கு வந்து வஞ்சகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நமக்கு நம்ம துரோகம் பண்ணிக்கவே கூடாது. நம்ம பண்ற பெரிய துரோகமே மத்தவங்க நமக்கு பண்ற துரோகத்தை விட நம்மளே நமக்கு பண்ணிக்கிறதா. நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறது, நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறது, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறது, இது எல்லாமே நமக்கு வந்து பண்ணிக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள். நமக்கு நம்மளே பண்ணிக்கிற ஒரு தேங்க்ஸ். இந்த உடம்ப வந்து இந்த ஆன்மாக்கு வந்து கொடுத்துருக்கு, இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஜென்மத்துல நான் இப்படிதான் இருக்கேன், இந்த விஷயத்த நான் வந்து ஹைட்டா இல்லையேன்னு என்னைக்கு வருத்தப்பட்டது இல்லை. அதே மாதிரி வந்து ரொம்ப வெள்ளையா இல்லையே நான் வருத்தப்பட்டது இல்லை. ரொம்ப வந்து மாடர்னா நம்மளால யோசிக்க முடியலையே, ரொம்ப வந்து மாடர்னா இருக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயத்த இப்படிதான் கண்ணாடி வளையல் நிறைய போடனா போடுவேன், இல்ல அன்னைக்கு வளையலே போட பிடிக்கல அப்படின்னாலும் போட மாட்டேன். அந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு பிடிச்ச மாதிரி இறைவனை வழிபாடு செய்யறது அதை விட ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு நம்மளால செய்ய முடியலையா, சரி கிருஷ்ணா நாளைக்கு உனக்கு செய்யறேன், இன்னைக்கு என்னால முடியல நான் படுத்துக்கிறேன்,
எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால வந்து இன்னைக்கு உனக்கு எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த மாதிரி யதார்த்தமா இருக்கிறவங்கள, இந்த மாதிரி வந்து ரொம்ப பியூர் லவ் கொடுக்குறவங்களுக்கு தான் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர ஐயோ இன்னைக்கு செய்யாம விட்டா நமக்கு நல்லது நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வந்து மட்டும் இல்ல, எந்த கடவுளா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து நம்ம அவங்க என்ன பிசினஸ் பேசுறாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதை நான் செய்யாட்டியுமே உனக்கு நான் நல்லதுதான் செய்ய போறேன் அப்படிங்கிறது கடவுள் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல இருக்கும்போது சின்ன விஷயம் நமக்கு நடந்தா கூட உடனே கடவுளை தான் இழந்துட்டுவாங்க. இவங்க வந்து பெருசா சாமி கும்பிடுறாங்க, இவங்க என்ன பெருசா நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா நம்ம மனசுக்கு தெரியும், நம்ம மனசு சந்தோஷமா இருக்கிறது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். மற்றவங்களுக்குலாம் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு காமிக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. நமக்கு நம்ம சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. முதல்ல நம்மளை சந்தோஷமா வச்சுக்குவோம். நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே சுத்தி இருக்க நம்ம பிள்ளைங்க, கணவன், மனைவி, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தாலே அவங்க பாட்டுக்கு இருக்காங்கப்பா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை. அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவு பண்றாங்க அப்படின்ட்டு போயிடும். இதே போய் நம்ம முடியாம ஒருத்தர் போய் நின்னாதான் நம்ம கிட்ட 1008 குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறை சொல்றவங்கள்ட்ட போய் நம்ம நிக்க கூடாது. அப்படின்னா நம்மள நல்லா பாத்துக்கணும். அதுக்கு கடவுள் நமக்கு வழி செய்யறது ஒரு வழி என்னன்னா, இந்த மாதிரி சோதனைகள்லாம் கொடுப்பாரு. நீ வந்து இப்படி கரெக்டா இருந்துக்கோ, இந்த நேரத்துல உனக்கு இப்படி வருது பாரு, உன் உடம்பு பாரு, இந்த நேரத்துல உனக்கு பண கஷ்டம் வருது, அகலக்கால் வைக்காத, இந்த மாதிரி வந்து நீ வந்து இப்ப இந்த பொருள் வாங்க போறனா இது உனக்கு தேவையா, தடங்கள் வருது அப்படின்னா யோசிங்க. இந்த விஷயங்களுக்கு தடங்கள் வருது அப்படின்னா இந்த பொருளை வாங்க வேணாம், தடங்கள் வருது, இப்போதைக்கு வேணாம், அகலக்கால் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து உணர்த்துவாங்க. ஸோ இந்த மாதிரி உணர்த்துறத நம்ம கொஞ்சம் டீப்பா கவனிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லபடியா வந்து பொழைச்சிக்கலாம். இதான் வந்து கடவுள் நமக்கு சொல்லித்தர விஷயம். ஸோ வந்து கடவுள் மேல தவறு இல்லை, கடவுள் நம்மளை சோதிப்பாரே தவிர கைவிட மாட்டார். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.